ஏகாதசி தொடங்கினதே ஒரு ஜீவன் முக்தி அடைவதை குறிப்பதற்காக. அந்த ஜீவன் வேறாரும் அல்லர், நம்மாழ்வாரே அந்த ஜீவர். ஆழ்வார்களிலே தலைவர் நம்மாழ்வாரை அன்றைய தினம் அர்ச்சக சுவாமிகள் கைத்தாங்கலாக எழுந்துருள பண்ணிக்கொண்டு சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின ஏழு பொழுலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே என் அவருடைய பாசுரத்தை இசைத்து கொண்டே பெருமானை வலம் வந்து பெருமானுடைய திருவடிகளோட கொண்டு போய் சமர்ப்பித்தார்கள். ஆழ்வாருடைய திருமுடி அவருடைய தலையும் நம்பெருமானுடைய திருவடியும் ஒன்றாக இருக்கும். அப்ப ஒரு ஜீவாத்மா வைகுந்தத்தை அடைந்து பெருமானுடைய திருவடிகளை பற்றுகிறார் என்பதுதான் ஆழ்வார் திருவடி தொழக்கூடிய உற்சவம். அத்தோட முனியே நான்முகனே முக்கண்ணப்பா பாசுரம் சேவிக்கப்பட்டு சூழ்ந்தகன் நாழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழையோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மல சோதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே என்று நம்மாழ்வாரை பெருமான் திருவடிகளிலே சேர்த்து கொண்டான். அத்தோட இராப்பத்து உற்சவம் முடிகிறது. நாம செய்ய வேண்டியது இவ்வளவு உயர்ந்த திருவரங்கமா, அப்ப கோவிலுக்கு வரச்சே நான் இனிமே பேச மாட்டேன், கண்டபடிக்கு நடந்துக்க மாட்டேன், பெருமாள சேவையை தவிர மற்றதை பத்தி நினைக்க மாட்டேன், திருவரங்கனை பத்தின 247 பாசத்தியானு கத்துப்பேன், நித்தியம் அதை அனுசந்தானம் பண்ண போறேன், இந்த திவதேசத்தில் இருக்கிறது பாக்கியம்னு தெரிஞ்சுக்க போறேன், பொய் பேச மாட்டேன், பிறன் மனைக்கு ஆசைப்பட மாட்டேன், இன்னொருத்தர் பொருளை ஆசைப்பட போறதில்லை, நம்பெருமாளும் ராமானுஷரன் நமக்கு உய்ய ஒரே திருவடிகள் என்கிற எண்ணத்தோடே இருப்போம். திருமங்கி ஆழ்வார் சரணாகதி அனுஷ்டித்தார். அதே போல நாமும் இதே பெருமானிடத்தில் ராமானுஷர் திருவடிகளை முன்னிட்டு கொண்டு எப்போதும் சரணம் சரணம் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். இந்த உறுதியெல்லாம் நாம தானே எடுத்துட்டாகணும். அவர்களுக்கு பல்லாண்டு பாடுவதே நமக்கு புருஷார்த்தம். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, மணவாள மாமுனியே இன்னமொரு நூற்றாண்டிரும் ஸ்ரீமதே ரம்மஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம்னு சொல்லி அனைவருக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.